இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை பாதுகாப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாம் நின்று வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 57. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். 11வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த மாலை நேரத்தில் திரும்பவும் ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி, உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் புகழப்படுகிற இந்த உன்னதமான தேவன், நீர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னது நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நம்முடைய எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவன், நம்முடைய சத்துருக்களை சிதறடிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவருடைய வல்லமைக்கு முன்பாக சத்துரு நிற்க முடியாது. அவருடைய மகிமைக்கு முன்பாக எந்த மகிமையும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் உயர்த்துவோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே சகலத்தையும் உண்டாக்கினவர், நீர் சர்வத்தையும் ஆளுகிற தேவர். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை எங்களை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறதுப்பா. ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்திருக்கிறதே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வருகிறார். வேதம் சொல்லுகிறது போல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய உயிரானவர் நீர்தானப்பா. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அரண்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அரண்தானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார்கள் ராஜா. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார்கள். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கப்பா, உங்க திருநாமம் என்னுடைய அடைக்கலம் ஆண்டவரே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அல்லவா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும், வேதனைகளிலும், கண்ணீரிலும், பாடுகளிலும், உபத்திரவங்களிலும் எனக்கு அடைக்கலமாய் நீர் ஒருவர் மட்டுமே என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோட பேசுங்க. அவர்தான் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க தான்ப்பா என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய நன்மையின் தேவன், நீர்தான் என்னுடைய வாழ்வில நம்பிக்கையா இருக்கிறீரப்பா. உம்மை தவிர எனக்கு வேற நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எல்லா நிலைமையும் அறிந்தவர், நம்முடைய எல்லா நிலையையும் அறிந்தவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நம்மை ஆண்டவருக்கு முன்பாய் திறந்தர்ப்பணிப்போமா. தகப்பனே, உம்மை தவிர எனக்கு வேற கதி இல்லப்பா. எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். உம்மை தவிர எனக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேற நம்பிக்கை இல்லப்பா. நீர் ஒருவரே என்னுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வந்த எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாரு. நீர்தான் எங்களுடைய உயிருக்கும் உயிரான தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் மேலே அதிகமான அன்பு வைத்து இருக்கிறீங்கப்பா. கல்வாரி சிலுவை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஆண்டவர் உண்டு. அவர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே தம்மையே தியாகமாய் ஒப்பு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. துடிக்க துடிக்க தன்னுடைய சொந்த இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டெடுத்த கர்த்தர், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோப்பா. இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். வந்த எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீர் வைத்து ஆசீர்வதிப்பீராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளை கூட்டித்தார். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் சுவாமி. உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து அதன்படி செய்ய எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் திரும்பவும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்துடைய முதல் பகுதி. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இந்த வருடத்தில் இந்த வார்த்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நாம் எதற்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது நாம் எதற்காக ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லும் பொழுது அங்க சொல்றாரு, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். ஆண்டவர் நம்மை எந்த நிலையிலே அழைத்தாரோ அந்த நிலையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று பவுல் மூலமாக நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நேற்று தினத்திலே நாம் சிந்தித்தோம், ஆண்டவரை பிரதிபலிப்பதற்காக, அவரை நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வெளிக்காட்டுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு, ஆண்டவர் நம்மை தம்முடைய சிருஷ்டிப்பை மீட்கும்படி அழைத்திருக்கிறார். இது மிக முக்கியமானது. இந்த நாட்களிலே நாம் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு சம்பவம் அல்லது ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, இயற்கையை காப்பாற்றுவது மனிதனுடைய கடமை. இதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மை கர்த்தர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பாதுகாக்கிற மிக முக்கியமான பொறுப்பு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வருவீர்களானால், இந்த 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3 அதிகாரமும் நோவாவினுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறது. இந்த நோவாவினுடைய காலத்தை நான் பார்க்கும்போது, இந்த நோவாவினுடைய அழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, இயற்கையின் அழிவு எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய சீர்கேட்டில் தான் ஆரம்பிக்குது. ஒரு மனிதன் நல்லவனாய் இருப்பானால் அவனை சுற்றி இருக்கிற இயற்கையும் நன்மையா இருக்கும். ஒரு மனிதன் கடவுளுக்கு பயப்படாமல் தன் மனம் போல வாழ்வானால் அவனை சுற்றி இருக்கிற இயற்கையும் சீரழிந்து போகும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல இயற்கை அவ்வளவு அழகா இருந்துச்சு, இயற்கை அவ்வளவு செழிப்பா இருந்துச்சு, இயற்கை அவ்வளவு நன்மையை கொடுக்கிறதா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? இயற்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. மழையா பயங்கரமான மழை, வெயிலா பயங்கரமான வெயில். ஏன் அப்படின்னு பார்த்தா, மனிதனுடைய செயல்கள் அதிலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ இந்த பகுதியில் நீங்க வந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கிறார். அவருடைய அந்த நோவாவினுடைய காலத்துல ஆண்டவர் உலகத்தை பார்க்கிறார். உலகத்தை பார்க்கும்போது அவர் இந்த ஜனங்களுடைய சீர்கேட்டை பார்த்துட்டு மனசுக்குள்ள நொந்து போய் அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? 3வது வார்த்தை, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். முதல் பாதிப்பு என்ன தெரியுமா? வாழ்நாள் குறுகி போகிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையினுடைய முதல் பாதிப்பு என்ன தெரியுமா? வாழ்நாள் குறுகி போகிறது. அதுக்கு முன்னால இருக்கிற மனிதர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் 300 வருஷம், 400 வருஷம், 900 வருஷம் அப்படி வாழ்ந்த காலங்கள் போய், இப்போ ஆண்டவரே சொல்றாரு, 120 வருஷம் தான் இவன் வாழ போறான். இவனிடத்துல நான் என்ன செய்ய போறதில்லை, போராட போவதில்லை சொல்றார். அப்புறம் பாருங்க, 5வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே மனிதனுடைய நினைவுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அக்கிரமம் பெருகினது. அக்கிரமம்னா என்ன? ஒழுங்கா வாழறதுக்கு பேர் கிரமம், ஒழுங்கு இல்லாம வாழறதுக்கு பேர் அக்கிரமம். இப்படித்தான் வாழணும்னு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது கிரமமான வாழ்க்கை. எப்படியும் வாழலான்னு உலகம் கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அக்கிரமமான வாழ்க்கை. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறி போனது? அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருந்தது. இங்கே ஆங்கில வேதத்தில் இதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால், wickedness of man was great in the earth. அடுத்த வார்த்தை சொல்லுது, every imagination of the thoughts of his heart was only evil continually. தொடர்ந்து
அவன் இருதயத்தினுடைய நினைவுகளின் தோற்றங்கள். இதை இந்த ஆங்கில வேதம் எப்படி சொல்லுது தெரியுமா? இமேஜினேஷன் சொல்லுது. என்னுடைய இருதயத்தில் வருகிற எண்ணங்களை, நினைவுகளை நான் எப்படி பார்க்குறேன்? என்னுடைய மனக்கண்ணில் ஒரு ஒரு படமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, அதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு மனுஷன் தயிர் விற்க கிளம்பி போனான். என்ன விற்க போனா? தயிர் விற்க போனான். கூடையில் ஒரு பானை நிறைய தயிர் எடுத்துக்கிட்டு அவர் போனார் வியாபாரத்துக்காக. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வியாபாரம் பண்ணான். அவனுக்கு பெரிய ஆச்சரியம், நல்ல வருமானம் வந்துருச்சு. இப்போ இன்னும் மீதி தயிர் அப்படியே இருக்குது, கொஞ்சம் தயிர் இருக்குது. இவர் என்ன பண்ணார்? மத்தியானம் சாப்பிட்டாரு, டயர்டாயிடுச்சு, கொஞ்ச நேரம் படுத்தார். படுத்தவன் இப்போ இந்த தயிர் வியாபாரத்தை குறித்து யோசிக்க ஆரம்பித்தான். என்ன யோசிச்சான் தெரியுமா? இன்னைக்கு ஒரு பானை தயிர் விற்கிறேன், அதில் வர்ற வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அடுத்தது 2 பானை தயிர் விற்கணும். அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கணும். அந்த கடையை ஆரம்பித்து அந்த கடையை நல்லா டெவலப் பண்ணோன்னா ஒரு கடையை 2 கடை ஆக்கணும். இந்த 2 கடை ஆன பிறகு எப்படியாவது இந்த சம்பாத்தியத்தை சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கிடணும். வீடு வாங்கின பிறகு அப்புறம் என்ன? ஒரு கல்யாணம், அழகான மனைவியாக பார்த்து கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு 2 பிள்ளைங்க பிறக்கும். எப்போ? எங்கே படுத்துக்கிட்டு? மரத்தடியில் படுத்துக்கிட்டு இவர் யோசிக்கிறார், எனக்கு 2 பிள்ளை பிறக்கும். அந்த 2 பிள்ளைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருவாங்க, நல்லா விளையாடுவாங்க, ஓடி ஆடி விளையாடுவாங்க. அப்போது ஒன்னோட ஒன்று என்ன பண்ணுது? சண்டை போட்டுக்குச்சு. இதை இந்த வீட்டில் என்னுடைய மனைவி கவனிக்கலை. நான் அந்த நேரம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா பிள்ளைங்க சண்டை போட்டு ஒன்னோட ஒன்று அடித்து பிறண்டுட்டு இருக்கிறாங்க. என் மனைவியை கூப்பிட்டு கேட்குறேன், ஏமா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, நீ கொஞ்சமாவது கேட்குறியா அப்படின்னு கேட்குறேன். அவள் சொல்கிறா, உன்னால் முடிஞ்சா கேளு, என்ன ஏன் கேட்குறேன்னா கோபத்தில் எட்டி ஒரு உதவிட்டேன், எட்டி ஒரு உதவிடுவேன் அப்படின்னு உதச்சான் பாருங்க. கால் மாட்டில் இருந்த பானை செதறி ஓடி போச்சு. முதலுக்கே மோசமாக போச்சு. இதுதான் மனுஷனுடைய நினைவுகள். அவனுடைய நினைவுகளின் தோற்றம் உள்ள அப்படியே கற்பனையில் போறான் பாருங்க. அந்த கற்பனை முழுவதுமே எப்படி இருந்ததா? பொல்லாதவைகளாக இருந்தது. ஆண்டவர் பார்க்குறாரு, இவனை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சந்ததியை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தன் இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 9வது வசனத்தில், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மற்றவர்களை பார்த்து வாழல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரை பார்த்து வாழல? மற்றவங்களை பார்த்து வாழல. ஐயோ அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், இவன் இந்த மாதிரி அநியாயம் பண்றான், இவன் இப்படியெல்லாம் பேசுறான், இவன் இப்படியெல்லாம் செய்யறான், ஏன் நான் மாத்திரம் யோக்கியமா வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன் அப்படின்ற கேள்வி அவன் கேட்கல. அவன் தன் காலத்தில் இருந்த மனிதர்களுக்குள்ள உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் முதல்ல. 2வது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவரோட இணைந்து வாழ்ந்த ஒரு மனிதன். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் வாழ்கிற இந்த காலத்துல கர்த்தர் ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அது என்ன கூட்டம் தெரியுமா? ஊரோடு ஒத்து போகிற கூட்டம் அல்ல, கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற ஒரு கூட்டம். ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுறாரு. அது எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? என்னோடு கூட இணைந்து நடக்கிற ஒரு கூட்டத்தை நான் தேடுகிறேன்னு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் இந்த இடத்துல நோவா பக்கத்தில் வச்சு அப்படியே ஆராய்ஞ்சு பார்ப்போமானா, எல்லார போல நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா, அல்லது என் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நீதியாக இருக்கிறதா? 2வது, எல்லார போல உலகத்தோடு சேர்ந்து உறவாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது கர்த்தரோடு சேர்ந்து அவரோடு உறவாடி வாழ்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் அழைக்கிறார். இதை பார்த்த உடனே ஆண்டவருடைய வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் அழிக்க நினைக்கும் போது அதுக்கு நடுவில் ஒருத்தன் தலை நிமிர்ந்து நிற்குது. ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் உத்தமன், இவன் நீதிமான், இவன் என்னோடு கூட உறவாடுகிற மனிதன், ஆகவே இவனுக்கு நான் இரக்கம் செய்ய வேணும். சரிங்களா? இப்போ நோவாவை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்த நோவா, இப்ப பாருங்க, கர்த்தர் சில காரியங்களை அவனிடத்துல செய்ய சொல்றார். இதுதான் மிக முக்கியமானது. முதல்ல என்ன சொல்றார் தெரியுமா? அவனுக்கு தெரியாததை கர்த்தர் அவனுக்கு சொல்றார். இதுவரைக்கும் அதை அவன் பார்த்தது கிடையாது, இதுவரைக்கும் அவன் கேள்விப்பட்டது கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும்போது, வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். என்ன வரப்பண்ணுவேன்? ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்ல, வெள்ளம் வரப்போகுது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் பெட்டி படுக்கெல்லாம் கட்டி எங்கெங்கே வைக்கணுமோ வச்சுட்டு வீட்டை காலி பண்ணின்னு கிளம்பி போயிடுவோம். ஏன்? வெள்ளம் வருது, இவ்வளோ வரும். கீழ்ப்பாக்கத்துக்கு நான் போகும்போது அங்கே எனக்கு சொன்னாங்க, ஐயா இங்கெல்லாம் மழை வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி 1 அடி உயரத்துக்கு தண்ணி வந்துடும் ஐயா. அங்கே அந்த நேரம் ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார், வயசான மனுஷன். அவர் மழை வந்தால் போதும், உடனே அவர் சொல்லுவார், ஐயா முன்னால் இருந்த பாஸ்டர் வீட்டில் இவ்வளோ தண்ணி வந்துச்சியா அப்படின்னு அந்த சவுத்தில் அளவு காமிப்பார். எப்பெல்லாம் அங்கே கொஞ்சம் அடமழை வருதோ அப்போல்லாம் அவர் சொல்லுவார், ஐயா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம், ஏன்னா தண்ணி என்ன பண்ணோம் உள்ளே வந்துடும். ஒரு முறை கண்டவங்களுக்கு தான் தெரியும் என்ன ஆகும்ன்றது. ஆனால் நோவா காலத்தில் இதுவரைக்கும் மழைன்னா என்னன்னு தெரியாது, வெயில்னா என்னன்னு தெரியாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரப்பா, ஜலப்பிரளயம் வரப்போகிறது, ஜலப்பிரளயம் வரப்போகிறது அப்படின்னு சொல்றார். நோவா எங்கேயாவது அவர்கிட்ட அது என்னையா அது ஜலப்பிரளயம், அது என்னது மழை, 40 நாள் மழைன்றீங்களா, அது என்ன மழை கேட்டானா? கேட்கல, அப்படியே நம்பினான். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரோடு சஞ்சரிக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவர் சொல்றத அப்படியே நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வேதத்துல நம்ம நிறைய கேள்விகளை ஆண்டவருக்கு விரோதமாக கேட்கிறோம். ஒருத்தன் கேட்டான், இந்த வேதம் ஆண்டவருடைய வார்த்தைன்னு எதை வச்சு சொல்றீங்க? இந்த வேதம் ஆண்டவருடைய வார்த்தை என்று எதை வச்சு சொல்றீங்க? இது மனிதர்கள் உட்கார்ந்து இந்த புக்கை வைக்கலாம், இந்த புக்கை வைக்கக்கூடாது, இந்த நிருபத்தை வைக்கலாம், இந்த நிருபத்தை வைக்கக்கூடாதுன்னு அவங்க தான் அதை கம்போஸ் பண்ணாங்களே தவிர கடவுள் இறங்கி கம்போஸ் பண்ணல. அப்போ இந்த பைபிள் எப்படி நீ கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லுவ? இப்போ மனுஷனுடைய மூளை, நான் சொன்ன பார்த்தீங்களா, அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாதவைகளாய் மாறி இருக்கிறது. அதுக்கு நடுவில் ஒரு கூட்டம் நோவாவை போல ஆண்டவர் தேடுறாரு. அவங்க யார் தெரியுமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அப்படியே ஒரு சிறு பிள்ளை எப்படி தன் பெற்றோருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதோ அதே போல ஏற்றுக்கொள்ளுகிற மக்களை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. அவங்கள வச்சு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். வேதத்தை நீங்க வாசி பாருங்க, எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாம கேள்வி கேட்காம ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அப்ப இந்த நோவாவை பார்க்கிறோம். முதல்ல தெரியாததை கர்த்தர் சொன்ன பொழுது அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். ரெண்டாவது, அறியாததை செய்ய சொன்ன பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இவ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, 14வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. யாருக்கு? எனக்கா? எதுக்கு கேட்டானா? கேட்கல. என்ன ஜோனத்தான் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு பார்த்துன்னு இருக்கிற? கேட்கல. எனக்கு எதுக்கு பேழை? நான் என்ன பண்ண போறேன்? கேட்கல. அப்புறம் பாருங்க, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ் பூசுறது. இதுக்கு பிறகுதான் வேதம் சொல்லுது அந்த இடத்துல நிலக்கீழ் இருந்ததுன்னு சொல்லுது. ஆனா அதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்றாரு, எப்பா கீழ் பூசு,
போய் தேடி 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 எடுத்திருப்பான் இல்ல, தேடி தேடி எடுத்திருப்பான். அது இதுவரைக்கும் அவனுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்காது, இப்போ தேடுறான். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு கீழ்பூசு, நீ அதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கணும்? 300 முழம் இருக்கணும், அகலம் 50 முழம் இருக்கணும், உயரம் 30 முழம் இருக்கணும், 3 தட்டுகள் இருக்கணும், 3 அடுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கம்பெனிக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருந்தா அவன் ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சுட்டு இருப்பான். ஆனா யாருக்கு இந்த ஆர்டர் கொடுக்கிறாரு தெரியுமா? தனிப்பட்ட ஒரு மனிதனிடத்துல சொல்லி, அவனும் அவனுடைய 3 பிள்ளைகள் 4 பேர் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு பேழையை கட்டுறாங்க. இதுவரைக்கும் அந்த பேழைன்னா என்னன்னே தெரியாத இருந்தவனுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை செய்தான். அல்லேலூயா. மூணாவது, முடியாததை செய்ய சொன்ன பொழுது அவன் அதையும் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. என்ன முடியாது அப்படின்னா 19வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது 18ல இருந்தே வாசிங்களேன். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள். இது ஓகே, என்ன பேழையை கட்டிட்ட, என் குடும்பமாக நான் உள்ளே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. சகல மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே பாம்பு வந்திருக்குமா? பாம்பு வந்திருக்குமா? ஜோடியா வந்திருக்கும். ஆண் பாம்பும் நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஒன்று அது இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும் இல்லை, கொம்பை தூக்கிட்டு கிளம்பியிருப்போம். ஆனால் நோவா செய்யலை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதையும் காப்பாற்றணும் இல்லை, அதையும் காப்பாற்றணும். பன்றி வந்திருக்குமா? கொர்ன்னு சத்தம் போட்டுக்கிட்டே வந்திருக்கோம், ஜோடியாக வந்திருக்கோம், நல்ல வாசனையாக வந்திருக்கோம்ல, அதையும் ஏற்றுக்கிட்டான். கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு வேளை நம்ம கிட்ட இந்த வேலையை செய்ய அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருந்தா நம்ம அதில் எவ்வளவு கேள்வி கேட்டிருப்போம் தெரியுமா? ஒன்றும் இல்லை, பேதுருக்கிட்ட ஒரு துப்பட்டி இறங்குது வானத்திலிருந்து, அதில் எல்லா பிராணிகளும் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் அடித்து புசின்றார். பேதுரு என்ன சொல்கிறான் தெரியுமா? அசுத்தமானது, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை ஆண்டவரே, எப்படி இதை செய்ய சொல்கிறீங்க கேட்டானா? நோவா கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. முடியாது, நம்மளால் சொந்தமாக செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரோடு உறவாடுகிற, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற மனிதனால முடியாததையும் ஏற்றுக்கொண்டு செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எல்லாவற்றையும் தன்னோடு கூட சேர்த்து கொண்டான் முதல்ல. அடுத்தது சரி, சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 21வது வசனத்துல, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். எவ்வளவு நாளைக்கு? ஏறக்குறை 1 வருஷத்துக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பாட்டை சேர்த்து வைக்கிறதே பெரிய விஷயம். இதில் அங்கே வந்திருக்கிற அத்தனை மிருகங்களுக்கும் அது என்னென்ன சாப்பிடுமோ அத்தனையும் நம்ம இவன் என்ன பண்ணியிருக்கணும்? சேர்த்து வைக்க வேணும். முடியுமா? நம்ம பார்வையில் முடியாது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமான மனிதன் அவர் சொன்னதை அப்படியே செய்வான். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் முன்னால் ஒரு சேலஞ்சை வைக்கிறாரு. உன்னால் முடியாததையும் நீ கர்த்தருக்காக செய்ய துணிவாயானால் நீ தான் ஆண்டவருக்கு உகந்தவன். அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன தெரியுமா? என் சிருஷ்டிப்பை நீ பாதுகாக்கணும். அதுக்காக உனக்கு தெரியாததையும் நீ செய்யணும், உனக்கு அறியாததையும் நீ செய்யணும், உன்னால் முடியாததையும் நீ செய்யணும். கர்த்தருடைய சித்தம் ஒன்றை மட்டுமே செய்வது நம்முடைய நோக்கமாக இருந்தால், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவனும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு அலையில சொல்லுங்க. இயற்கை இன்றைக்கும் அழியாமல் இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? நோவா, ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஒருத்தன் வேடிக்கையாக சொன்னானா, ஐயா கொசு இவ்வளவு அதிகமாக பரவுனதுக்கு காரணம் ஒரே மனுஷன்தாயா.
யார் அது அப்படின்னா நோவாதான். அது வந்துச்ச அப்பவே ஓங்கி ஒன்று போட்டு அந்த கொசுவை சாவடிச்சுட்டு இருந்தான்னா இப்போ இந்த கொசு தொல்லையே சின்ன சின்ன காரியங்கள் கூட நோவா எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக கீழ்ப்படிந்து செஞ்சிருக்கிறான் பாருங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு உண்டு. நம்ம இருக்கிற இந்த உலகத்தின் நன்மைக்காக நீங்களும் நானும் கடவுளுடைய சமூகத்தில் போராட தெரியணும். இயற்கைக்காக ஜெபிக்க தெரியணும். இயற்கை பாதுகாக்க நம்மால் முடிந்ததை செய்ய தெரியணும். கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பிதான் அந்த வேலையை கொடுத்துருக்கிறார். சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், நீங்கள் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்படின்னா மரம், செடி, கொடி, மிருகம், பாம்பு எல்லாத்துக்கும் நற்செய்தி யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா, நம்மகிட்ட தான் இருக்குது. இந்த கேள்வியை ஒரு பெரிய ஒரு ஊழியக்கார், உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரத்தில் கேட்டோம். ஐயா, மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லலாம், சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு, அது எப்படி, அது என்ன சாத்தியம்? அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். என்ன தெரியுமா? இப்போ மரத்தை திருடுறான், காட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? காட்டை அழிக்கிறான் எதுக்கு? சுயநலமாக, தான் வாழ்ந்தா போதும், எதை வேணாலும் அழிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம். இப்போ அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல நற்செய்தி நம்ம சொல்லிட்டோம்னா அவன் திருடுறதை விட்டுருவான். திருடத்தை விட்டான்னா மரம் வெட்டுறது விட்டுருவான். அப்போ காடுகள் காக்கப்படும், இயற்கை வளங்கள் காக்கப்படும். இன்றைக்கு சுயநலம் மனிதனிடத்தில் பெருகினதுனால இயற்கை அழித்து கொண்டிருக்கிறான். அப்போ இயற்கை காக்கப்படணும். சகல சிருஷ்டியும் ஆண்டவருடைய நற்செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தனி மனிதன் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க வேணும். இன்னைக்கு அந்த பெரிய பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாய் நிலைத்திருப்போமானால் நம்மை கொண்டு இந்த உலகத்தை கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேளுங்க. ஆண்டவரே, நானும் என்னை சுற்றி இருக்கிற இந்த உலகமும் பாதுகாக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படி நீர் எனக்கு கற்றுத்தார். நோவாவுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அவன் இதுவரைக்கும் அறியாத ஒன்றை அவனுக்கு ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு தெரியாத ஒன்றை ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். அவனால் முடியாதது ஒன்றை கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆனால் நோவா கேள்வி கேட்காம, மறுபேச்சு பேசாம கர்த்தர் சொன்னதை அப்படியே அவன் செய்தான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6:22, 7:5 இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இடத்துல அவன் குறை வைக்கல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் அப்படித்தான் அழைத்து இருக்கிறார். இந்த இயற்கையை பாதுகாக்கிறவர்களாய், ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பாதுகாக்கிறவர்களாய், கர்த்தருடைய பாதத்தில் வைராக்கியம் உள்ள அவருக்கு பிரியமானவர்களாய் நிற்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்வோம். கர்த்தரோடு இணைந்து வாழ்வோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாம, உலக மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக நிற்பேன், கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் நிற்பேன் என்று நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தையின்படி இந்த நோவாவை கொண்டு உம்முடைய சிருஷ்டிப்பை நீர் பாதுகாத்தது போல எங்களை கொண்டும் இந்த உலகத்தை பாதுகாக்கும்படி ஒரு பெரிய நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீரப்பா. நான் என்ன செய்ய போகிறேன் என்று நாங்கள் யோசித்து திகைத்து நிற்பதற்கு அல்ல, நீர் என்ன செய்ய சொல்லுகிறீரோ அதை மட்டும் செய்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்மோடு கூட உறவாடி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். கிருபை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.